வணக்கம் நண்பர்களே, ePro 13 அப்டேட் வந்து வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணும்பொழுது செட்டிங் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் eProல எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலுமே சரி, செட்டிங் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இப்போ சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு விண்டோ இப்படி ஓப்பன் ஆகுது இல்லையா? இதில் வந்து மேலே செகண்ட் ஆப்ஷன்னே ஒரு இடம் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு பிரிண்டர் செட்டப் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது இந்த 12.5 அந்த மாதிரி வெர்ஷன் வாங்கினவங்களுக்கு தெரியும். அதில் வந்து இங்கேயே ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆகிருக்கும். ஆனால் இந்த வெர்ஷனில் வந்து நாம் தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து மேலேயே நியூன்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேப்பர் சைஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மேக்ஸி டபுள் சைடுன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்டருக்கு நேராக போய்ட்டு நீங்கள் எந்த பிரிண்டரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரிண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பேப்பர் சைஸில் வந்து மேக்ஸி அப்படின்றத சூஸ் பண்ணணும். சில பேர் வந்து இந்த செட்டிங் வைக்கும்பொழுது போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறீங்க. போர்ட்ரேட்டில் மாற்றினீங்கன்னா கார்டு உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற சிந்தட்டிக் ஷீட்டுக்கு லேண்ட்ஸ்கேப் தான் கரெக்டு. ஸோ இந்த பேக் லெஃப்ட்ன்ற இடத்துல 25ன்றது எல்லா பிரிண்டருக்கும் வரக்கூடிய டிஃபால்ட் வேல்யூ. இதை நீங்கள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு மேலே வந்து செட்டிங் வந்து மறக்காமல் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். அதாவது ரீசெட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிரிண்டர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செட்டிங் வந்து அப்ளை ஆகும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. அடுத்தது இப்போ A4 வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ A4 டபுள் சைடு, அதாவது சிந்தட்டிக் ஷீட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே A4 டபுள் சைடு அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டருக்கு நேராக போய்ட்டு நீங்கள் எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பேப்பர் சைஸில் போயிட்டு A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா கவனிங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோ ஷீட்டாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட் அண்ட் மட்டும்தான் இருக்கணும். ஃபோட்டோ ஷீட்டில் வந்து நம்ம சிங்கிள் சைடு மட்டும்தான் கார்டு வந்து நம்ம எடுப்போம். அதாவது மடித்து இல்லைனா கட் பண்ணி லேமினேஷன் போட்டு தர்றதுக்கு இந்த ஃப்ரண்ட்ன்ற ஆப்ஷனை வைக்கணும். அதுவே நீங்கள் வச்சுருக்கிறது பிளாஸ்டிக் ஷீட், சிந்தட்டிக் ஷீட் அப்படின்னா A4 10ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அதோட நீங்கள் வேறு எதுலேயும் கை வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு செட்டிங்கை வந்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இங்கே ரீசெட்டுக்கு பக்கத்தில் இதை பாருங்கள், நம்ம எத்தனை ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறோமோ அதை இங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி 4-5 ப்ரொஃபைல் ஆட் பண்ணாலும் அது இங்கே காமிக்கும். இப்போ நான் A4 டபுள் சைடு சூஸ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ முன்னே இருக்கிற வெர்ஷனை விட இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கேயே வந்து உங்களுக்கு தேவையான ப்ரிவ்யூ வந்து நீங்கள் இந்த கர்சர் வந்து மூவ் பண்ணுறது மூலிமா உங்களால் ஜூம் பண்ணிக்க முடியும், இல்லை குறைச்சிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம கார்டு ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா ஆதார், கலர் ஆதார் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆதார் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு லொக்கேஷன் போகும், ஃபைல் லொக்கேஷன். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து போடுங்க. ஆதார் வந்து எப்போவுமே ஒரிஜினல் ஃபைலை வந்து போடுங்க. கஸ்டமருடைய நேம் போட்டு ரீநேம் பண்ணாதீங்க. ரீநேம் பண்ணுற ஃபைல் வந்து மேபி கரெக்டாக இருக்கலாம். அது வந்து சாஃப்ட்வேரில் சரியாக உட்காராது, அப்போ எரர் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரிஜினல் ஃபைல். ஆட் பண்ணது உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. சரி, கலர் ஆதார் வந்து இந்த நியூ அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலர் ஆதாருக்கு வந்து நம்ம இதுக்கும் அதே பாஸ்வேர்டு, சேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரும் உங்களுக்கு கார்டு. அடுத்தது இதிலே வந்து உங்களுக்கு இப்போ அபா கார்டு அப்படின்றத ஒரு கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆயுஷ்மான் கார்டு, ABHA கார்டு அப்படின்றது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல வந்து அது ரீப்ளேஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அடுத்த கார்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா செலக்ட் திஸ் கார்டு கொடுத்துட்டு ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா ஓட்டர் ஐடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடி போட்டதும் ஓட்டர் ஐடியும் ஆட் ஆகிடும். இதே போல் ஆயுஷ்மான் கார்டும் நீங்கள் வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? இப்போ டிரைவிங் லைசன்ஸ், RC புக் அந்த மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி சூஸ் இமேஜ்னு இருக்கும். சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கார்டு வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரண்ட் சைடு கார்டுனா இது ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது இங்கே ஆட் ஆகிடும். அதே போல் பேக் சைடு இமேஜ் இருக்குன்னா பேக் சைடு கொடுத்திங்கன்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். PDF அப்லோட் பண்ணிங்கன்னா அது வராது.
ஸோ இப்போ வந்து பேக் சைடு இமேஜ் கொடுத்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதில் நம்ம செட் பண்ணுற வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா வழக்கம் போல் வந்து உங்கள் பிரிண்டரில் அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் அண்ட் பிரிண்டர் ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு மறக்காமல் பேப்பர் சைஸு ப்ரிவ்யூ இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வியூ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் கண்ட்ரோல் பேனல் உள்ள வந்ததும் நீங்கள் அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் உங்கள் பிரிண்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ என்ன மாடல் பிரிண்டரோ அந்த மாடல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணலாம். விண்டோஸ் 11 இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உள்ளே போகும். மற்ற ஓஎஸ் இருந்ததுன்னா அந்த பிரிண்டர் மாடல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து பேப்பர் சைஸை மாற்றணும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் போனீங்கனாலே உங்களுக்கு பேப்பர் சைஸ் வரும். அப்போ இதில் போய்ட்டு வந்து நீங்கள் 4x6 அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு எதில் காமிக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் கண்டிப்பாக வந்து பேப்பர் சைஸை மாற்றணும். ஓகேங்களா? அதே போல் ப்ரிவ்யூ ஆப்ஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த விண்டோவிலே காட்டும். அதே போல் பேப்பர் சோர்ஸ் வந்து ஃபோட்டோ பேப்பர் க்ளோசி அந்த மாதிரி வச்சு எடுங்க. ஸோ மறக்காமல் ப்ரிவ்யூ எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கார்டு ஆட் பண்ணதும் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி செட்டிங்கை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மறுபடியும் உங்களுக்கு சிரமமே இல்லாமல் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து பிரிண்ட் எடுக்கலாம் இதில். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த மேக்ஸி செட்டிங்கே மறுபடியும் வரலை அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம எந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணாலும் நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண செட்டிங் வந்து போயிடும். நம்ம மறுபடியும் தான் செட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு செட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த இது போல் அப்டேட் வரும்போது நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். அப்போ வந்து இப்போ இந்த ePro 13 வெர்ஷனில் நீங்கள் செட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த செட்டிங்கை வந்து மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேட் வரும்போது உங்களுக்கு அது தேவைப்படும். இப்போ பிரிண்டர் செட்டப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேக்ஸி டபுள் சைடுன்றதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கார்டு எடுக்கும்போது அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கட் ஆகி வருது, பேக் சைடில் கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா இந்த 25ன்ற வேல்யூவை 28, 30 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மேனுவலாக நீங்கள் மாற்றி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை தடவை நீங்கள் செட்டிங்கை மாற்றினாலும் மறக்காமல் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வச்சு ஒரு தடவை ப்ரொஃபைலை மாற்றிட்டு மறுபடியும் பழைய ப்ரொஃபைலுக்கே மாற்றிட்டிங்கனாலும் செட்டிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.